நாளைய தினம் ஆடிப்பெருக்கு, அதாவது 3/8/2025 ஆடிப்பெருக்கு, ஆடி 18. ஸோ இந்த ஆடிப்பெருக்கு அன்று பூஜை அறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்காது. பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை இருக்குன்னு அந்த கடன் விரைவிலே அடைய ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான பொருட்கள், பட் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு நமக்கு ஒரு சின்ன கண்ணாடி பவுல், இல்லைனா மண் பாத்திரங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த இப்போ கண்ணாடி பவுலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இல்லை மண் பாத்திர கடைகளில் குட்டி குட்டி கப் இருக்கும், அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் அளவு வெண்கடுகு. ஸோ இந்த வெண்கடுகு எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் குறிப்பாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 30 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் இந்த ப்ரைஸில் தான் இருக்கும். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இருக்கும். ஸோ இந்த வெண்கடுகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். ஸோ மொத்தம் 3 பொருட்கள் தேவை. அதில் முதல் பொருள் வெண்கடுகு. 3 கடுகு இருக்குது. மொத்தம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கருப்பு கடுகு, இது வெண்கடுகு, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்கடுகு, லைட்டாக ஒரு எல்லோயிஷ் ஷேடில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாய்க்கடுகு. ஸோ இந்த 3 டைப் இருக்குது. நமக்கு தேவையானது வெண்கடுகு தான் நமக்கு தேவை. ஸோ வெண்கடுகு அடுத்த 2வது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் நீங்கள் ஒற்றைப்படையில் வரா மாதிரி எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 27 எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம். நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய எண்ணிக்கை 27 எடுத்துக்கலாம். இல்லை ஒற்றைப்படையில் ஒரு 5, 3 இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நல்லா பச்சை பசேன், அதாவது காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுக்காமல் பச்சையாக இருக்கக்கூடிய, பசுமையாக இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் மகாலட்சுமி தாயோடைய அம்சம், பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருள். ஸோ நிறைய விஷயங்களுக்கு ஏலக்காய் பயன்படுத்துவோம். பண வரவை அதிகரிக்கிறதுக்கு, பணம் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம். பொதுவாகவே பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல ஒரு ஏலக்காயை வைக்கும்பொழுது அந்த வாசனை பார்த்திங்கன்னா நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கும், பண வரவை ஈர்த்து கொடுக்கும். இந்த ஏலக்காயை வெண்கடுகோடு சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பண வரவு அப்படின்றது அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்கள் கையில் பணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். 3வது பொருள் பச்சை கற்பூரம். இது வந்து நார்மலாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் கிடையாது. பச்சை கற்பூரம் சொல்லி தனியாக கடைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகள் இது எல்லாமே கிடைக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே நார்மல் கடைகளையுமே இப்போல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் எப்பொழுதுமே கிடைக்கும். ஸோ இந்த 3 பொருட்களை நீங்கள் அந்த சின்ன பவுலில் போட்டுட்டு, பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் துண்டில் எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 துண்டு சின்னதாக இருக்குன்னா துண்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் 3 பொருட்களையும் அந்த பவுலில் போட்டுட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க. நம்ம நார்மலாக 2x2 கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, காட்டன் துணி இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளவுஸ் பீட், இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா ஒயிட் கலர் துணியில் நீங்கள் மஞ்சளில் வந்து நனைச்சி அதை எல்லோவாக மாற்றி அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம வந்து இதை மூடி வைக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த கலர் துணி நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை வந்து மூடி வைத்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நூல், அந்த நூலும் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நூல் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா ஒயிட் கலர் நூலில் மஞ்சள் இதில் நினச்சி அதை நீங்கள் வந்து அப்படியே கட்டிக்கலாம். மஞ்சள் நூலாக மாறிடும் அது. ஸோ இதை கட்டி அப்படியே பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறீங்க. இது ஒரு 6 மாதத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை 1 வருஷம் கூட நீங்கள் வைக்கலாம். பட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றும்பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். பூஜை அறையிலேயே நீங்கள் ஜஸ்ட் ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதும். அதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அடுத்து ஒரு 6 மாதம்க்கு அப்புறமா அதை பரத இடத்துல தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு நல்ல நாளாக இருக்கும்போது, வளர்பிறை நாட்களில் பார்த்து ஒரு நல்ல நாட்களில் நீங்கள் மாற்றி வைக்கலாம். இந்த 3 பொருட்கள் பூஜை அறையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனை நீக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இதை பயன்படுத்தி நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடியே நான் வந்து வருடம் அந்த ஒரு பௌர்ணமி வரப்போ, சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வருடம் தொடங்குது பார்த்திங்களா முதல்ல, ஸோ அப்போ சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல நாட்கள் நம்ம இதை செய்யும் பொழுது உங்களுக்கு அது நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் ஆடிப்பெருக்கு நீங்கள் தவற விடாதீங்க. இந்த நாளில் நீங்கள் இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் நீங்கி நல்ல செல்வ வளம் பெருகணும்னு வேண்டி இதை நீங்கள் வைங்க. அனைத்து செல்வ வளங்களும் உங்களுக்கு பெருகணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.